வாயு தொல்லைகளை நீக்குவதற்கும் உடலில் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதை தடுப்பதற்கும் அஷ்ட சூரணம் தயார் செய்வது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். அதாவது, சுத்தி செய்யாமல் எந்த மூலிகை பொருட்களை மருத்துவத்துக்கு பயன்படுத்தினாலும் அது முழு பலனையும் தருவதில்லை என்பது என் அனுபவத்தினால் அறிந்திருக்கிறேன். அதனால் முதலில் ஒவ்வொரு பொருளையும் எவ்வாறு சுத்தி செய்வது என்பதை பார்ப்போம். சுக்கு இந்த சுக்கை வெந்த சுண்ணாம்புக்கள் சேர்த்து தாளித்து 3 மணி நேரம் கழித்து கழுவி மேல் தோலை சீவி கழிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த சுக்கு சுத்தியாகிவிடுகிறது. இரண்டாவது, மிளகு. இந்த மிளகை புளித்த மோரில் 3 மணி நேரம் ஊற வைத்து உலர்த்தி எடுத்து வைத்து கொண்டால் அது சுத்தியாகும். மூன்றாவது, திப்பிலி. இந்த திப்பிலியை கொடிவேலி என்னும் இலைச்சாற்றில் 3 மணி நேரம் ஊற வைத்து உலர்த்தி எடுத்துக்கொண்டால் இது சுத்தியாகிறது. நான்காவது, ஓமம். இந்த ஓமத்தை சுண்ணாம்பு தெளிவு நீரில் நனைத்து உலர்த்த வேண்டும். இவ்வாறு செய்தால் இந்த ஓமம் சுத்தியாகிறது. சீரகம். அடுத்தது சீரகம். மண் முதலியவைகளை இன்றி புடைத்து வெயிலில் நன்றாக காய வைத்து உலர்த்தி எடுத்து வைத்தால் இது சுத்தியாகும். ஆறாவது, கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை வெயிலில் உலர்த்தி பொன் வறுவலாய் வறுத்து எடுத்தால் சுத்தியாகிறது. ஏழாவது, பெருங்காயம். இந்த பெருங்காயத்தை கரி நெருப்பில் பொரித்து பயன்படுத்தினால் இது சுத்தியாகிறது. எட்டாவது, இந்துப்பு. காடியில் 3 நாள் ஊற போட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்தால் இந்த இந்துப்பு சுத்தியாகிறது. இந்த மூலப்பொருட்களை அனைத்தையும் பொன்வறுவலாக வறுத்து அரைத்து எடுத்துக்கொள்ள வேணும். எல்லாமே சம எடை அளவில் எடுத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அரைத்து எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேகரித்து வைத்து கொண்டு காலை உணவுக்கு முன்பும் மாலை உணவுக்கு பின்பும் வெதுவெதுப்பான தண்ணீரில் 5 கிராம் எடை போட்டு இந்த சூரணத்தை சாப்பிட்டா முக்குற்றங்களையும் சமநிலைக்கு கொண்டு வருவதோடு உடல் நரம்பு துவாரங்களில் கெட்ட நீர் கெட்ட இரத்தம் தங்கி தசைகளில் ஊறி வாயுக்களை உண்டாக்கி
வாயு தொல்லைகளால் இரத்த சோகை, இரத்த அழுத்தம், ஜீரணக் கோளாறு, முதுகு இடுப்பு வலி, மூட்டு வலி, தலைவலி, உறக்க நிலையிலேயே வெகுநேரம் இருந்து வருவது, சரியான நேரத்திற்கு மலம் கழிக்க முடியாமல் போவது, அபான வாயு அதிகமாகி கெட்ட வாடை மலக்குடல் வழியாக வெளியேறுவது, அடிவயிறு பெருத்து உப்பசமாக அவதிப்படுவது, மேலும் கைகால் நொந்து உடல் பலம் இல்லாமல் இப்படி பல்வேறு உடல் உபாதைகளில் அவதிப்படுவோருக்கு இந்த சூரணம் அருமருந்தாக விளங்குகிறது. இந்த சூரணம் 360 வகையான நோய்களை தீர்க்கக்கூடியது. இந்த இயற்கை அருமருந்து பயன் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதை நீங்கள் நான் சொன்னது போல் உங்கள் வீட்டிலேயே இந்த பொருட்களை எல்லாம் முறைப்படி சுத்தி செய்து அவைகளை தனித்தனியே அரைத்து பவுடர் செய்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டு பயன்படுத்தி வந்தால் உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களையும் இது குணப்படுத்தி அருமருந்தாக உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகும். நன்றி, வணக்கம்.